Exercise 5.2, question number 1. Find the equation of the parabola in each of the cases given below. So, our 4 subdivision 4 types of informations கொடுத்திருக்காங்க. இந்த informations use பண்ணி we can நம்ம parabola ஓட equation வந்து form பண்ணணும். So, first subdivision பாருங்க focus 4,0 and directrix x is equal to -1. So, parabola அப்படின்னு வரும்போது first one நமக்கு parabola என்ன தெரியும்? parabola one focus, one vertex exist ஆகும், one directrix exist ஆகும். So, அதை பேஸ் பண்ணி parabola ஓட equations நம்ம form பண்ணலாம். So, first equation இப்போ ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க, டைரக்ட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் இதை வந்து ஒரு டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ், த ஃபோக்கஸ் பாயிண்ட் 4,0. 4,0 இஸ் இன் எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸில் தான் 4,0ங்கிற பாயிண்ட் இருக்கும். இதுதான் ஃபோக்கஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ லெட் அஸ் டேக் எஸ் 4,0. ஸோ இங்கே ஃபோக்கஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு வெர்டெக்ஸ் வந்து பேராபோலா இந்த மாதிரி ரைட் சைடு ஓப்பனாக தான் இருக்கும். ஏன்னா ரைட் சைடில் தான் ஃபோக்கஸ் இருக்குது. ஸோ ரைட் சைடு ஓப்பனாக இருக்கும். பட் அதோட வெர்டெக்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பாருங்கள். டைரக்ட்ரிக்ஸ் அதுக்கு முன்னாடி வரைஞ்சிக்கலாம். டைரக்ட்ரிக்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -4. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு வந்துச்சுனாலே அது ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கும். -4ல் ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கும். ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கிற லைனை தான் நம்ம எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -4ங்கிறது இதுதான். ஸோ இதுதான் டைரக்ட்ரிக்ஸ். ஸோ டைரக்ட்ரிக்ஸுக்கும் ஃபோக்கஸ்க்கும் சென்டரில் தான் நமக்கு வெர்டெக்ஸ் இருக்கும். ஏன்னா வெர்டெக்ஸ்லேருந்து ஃபோக்கஸ்குள்ள டிஸ்டன்ஸும் வெர்டெக்ஸ்லேருந்து டைரக்ட்ரிக்ஸ்குள்ள டிஸ்டன்ஸும் சேமாக இருக்கும் இன் பேராபோலாவில். ஸோ இதுதான் வெர்டெக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் வெர்டெக்ஸ் ஏ இஸ் 0,0 இருந்துச்சுன்னா தான் ஹியர் இதோட வேல்யூ 4. இந்த டிஸ்டன்ஸ் வெர்டெக்ஸ் டு ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸும் 4, வெர்டெக்ஸ் டு டைரக்ட்ரிக்ஸ் டிஸ்டன்ஸும் 4ஆக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு டிஸ்டன்ஸும் சேமாக இருக்கணும்னா the vertex is must be in origin. வெர்டெக்ஸ் வந்து ஆரிஜினில் இருந்தால் மட்டும்தான் இந்த ரெண்டு டிஸ்டன்ஸும் சேமாக இருக்கும். ஸோ அப்போ வெர்டெக்ஸ் வந்து இதுதான் பேராபோலா பி லைக் இந்த மாதிரி. ஸோ ஃபோக்கஸை கவர் பண்ணுற மாதிரி தான் பேராபோலா இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், ரைட் சைடு ஓப்பன் பேராபோலாவோட ஈக்குவேஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஈக்குவேஷன் ஆஃப் பேராபோலா, ஈக்குவேஷன் ஆஃப் பேராபோலா. ஸோ ரைட் சைடு ஓப்பனாக இருக்கிற ஒரு பேராபோலாவோட ஈக்குவேஷன் y² is equal to 4ax. பிகாஸ் ஹியர் h,k எக்ஸிஸ்ட் ஆகாது. h,k நம்ம பேராபோலாவில் வெர்டெக்ஸை தான் hkன்னு எடுப்போம். ஸோ h,k 0,0ங்கிறதுனால அது எக்ஸிஸ்ட் ஆகாது. நெக்ஸ்ட்டு a வேல்யூ வேணும். a is the value of a is the distance between vertex to focus. So the distance between vertex to focus is 4. So therefore a is equal to 4. இதிலேருந்து நம்ம எழுதிக்கலாம் a வேல்யூ 4ன்னு தெரியுதா. ஹென்ஸ் நான் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறேன் பாருங்க. y² is equal to 4 into a value 4 into x. Hence the equation of the parabola is y² is equal to 4 into 4 16x. y² is equal to 16x எழுதலாம், or y² minus 16x is equal to 0 எழுதலாம். Both are equal. So equation of parabola நாம ஃபார்ம் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன். சப்டிவிஷன் 2 passes through 2, -3. ஸோ அந்த பேராபோலா 2, -3ங்கிற பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸ். பேராபோலா இஸ் சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன் பாருங்கள். சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னா பேராபோலா எந்த மாதிரி இருக்க சான்ஸ் இருக்குது? சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸ்னால் ஒன்று பேராபோலா இந்த மாதிரி இருக்கும். இதுதான் ஒய் ஆக்சிஸ்க்கு சிமெட்ரிக்காக இருக்குது. சிமெட்ரிக்னாலே ஆரிஜின் வழியாக தான் பாஸ் ஆகணும். அப்போ தான் சேம் டிஸ்டன்ஸ் வரும். ஆர் இப்படி இருக்கலாம். இந்த ரெண்டு பொசிஷனில் இருந்தாலுமே அது சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸ் தான். ஸோ அப்போ இந்த ரெண்டில் எது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த பாயிண்ட் எடுத்துக்கணும். 2, -3ங்கிற பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகணும். ஸோ 2, -3 அப்படிங்கிற பாயிண்ட் எங்கே இருக்குது? +2, -3ங்கிற பாயிண்ட் இங்கே இருக்கும். ஸோ நமக்கு தேவையான பேராபோலா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒய் ஆக்சிஸ்க்கு சிமெட்ரிக்காகவும் இருக்கணும். நெக்ஸ்ட்டு 2, -3ங்கிற பாயிண்ட் வழியாகவும் பாஸ் ஆகணும்னா அந்த பேராபோலா மஸ்ட் பி லைக்
டவுன்வர்ட் பேராபோலா. ஸோ டவுன்வர்ட் பேராபோலாவாக தான் இருக்கணும். ஸோ டவுன்வர்ட் பேராபோலா வரைஞ்சிக்கலாமா? ஸோ அது ஆரிஜின் தான் வெர்டெக்ஸாக இருக்கணும். அப்போ தான் அது சிமெட்ரிக்காக இருக்கும். ஸோ 2, -3ங்கிற ஒரு பாயிண்ட் வழியாக இது பாஸ் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருச்சு பேராபோலா. ஸோ ஃபோக்கஸ் மஸ்ட் பி ஹியர். இங்கே தான் ஃபோக்கஸ் இருக்கும். எஸ். ஸோ ஃபோக்கஸ் நமக்கு தெரியாது. ஆரிஜின் தான் சென்டருங்கிறது மட்டும் வெர்டெக்ஸுங்கிறது மட்டும் தெரியும். ஸோ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் டு ஃபோக்கஸ் வெர்டெக்ஸ் டு ஃபோக்கஸ் இஸ் ஏ. வெர்டெக்ஸ்லேருந்து ஃபோக்கஸ்குள்ள டிஸ்டன்ஸ் தான் ஏ. இந்த ஏ வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ இது ஒரு டவுன்வர்ட் பேராபோலாங்கிறது நமக்கு தெரியும். ஒரு டவுன்வர்ட் பேராபோலாவோட ஈக்குவேஷன் என்னவாக இருக்கும்? தேர்ஃபோர் த ஈக்குவேஷன் ஆஃப் த பேராபோலா. அந்த பேராபோலா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே பேராபோலாவோட ஈக்குவேஷன் என்ன ஜென்ரலாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எழுதிடலாம். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் பேராபோலா, இந்த பேராபோலாவோட ஈக்குவேஷன் x² is equal to -4ay. பிகாஸ் இது ஒரு டவுன்வர்ட் பேராபோலாவா. ஸோ x² is equal to -4ay. ஸோ இதில் எனக்கு அன்னோன் கான்ஸ்டன்ட் a இருக்குது. a வேல்யூ கண்டுபிடிக்கணும். a வேல்யூ கண்டுபிடிச்சா தான் நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ a வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஹியர் ஒன் க்ளூ இருக்குது. அது என்ன அப்படின்னா, இட் பாசஸ் த்ரூ 2, -3. இந்த பேராபோலா 2, -3ங்கிற பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுதுன்னு நமக்கு தெரியுதா? ஸோ இட் பாசஸ் த்ரூ 2, -3. ஸோ இந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுது அப்படின்னா இது எக்ஸ், இதை ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு ஏயோட வேல்யூ கிடைக்கும். சரி பாருங்கள், இது நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுக்கிறேன். இதுதான் பேராபோலாவோட ஜென்ரல் ஃபார்ம். இதில் ஏ வேல்யூ கண்டுபிடிச்சி இதில் தான் நான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஏ வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு 2, -3ங்கிற பாயிண்ட் வழியாக இந்த பேராபோலா பாஸ் ஆகுதுங்கிற இன்ஃபர்மேஷன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஹியர் எக்ஸ் வேல்யூ 2 ஸோ 2² is equal to -4a into y value -3. So 4 is equal to minus plus ஆயிடுமா. Next 4 3s are 12a. Therefore a is equal to 4/12 which is equal to 1/3. Hence the value of a is equal to 1/3. So a value 1/3 கிடச்சிருச்சு. Hence the equation of the parabola, equation 1ல நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். equation 1 ஆக்சுவலாக என்னது? x² is equal to -4ay. ஸோ இதில் a வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். a வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? x² is equal to -4 into a வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? 1/3ன்னு கண்டுபிடிச்சோமா. ஸோ a வேல்யூ 1/3 into y. ஸோ இதை ஒரு ஈக்குவேஷன் நான் ஃபார்ம் பண்ணணும். x² is equal to -4/3y. ஸோ 3 இங்கே டிவைட் பண்ணி இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷனாக வரும். ஸோ 3x² is equal to -4y. Hence the equation is 3x² -4y லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருந்துச்சுன்னா +4y is equal to 0, which is the equation of parabola. இதுதான் given information இருக்க பேராபோலாவோட ஈக்குவேஷன். Subdivision 3, vertex 1, -2 and focus 4, -2. ஸோ vertex and focus கொடுத்துருக்காங்க. பேராபோலாவோட ஈக்குவேஷன் நாம் ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஹியர் vertex 1, -2, focus 4, -2. ஸோ ஃபஸ்ட்டு நான் டயக்ராம் ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன். x axis and y axis. ஃபஸ்ட்டு vertex 1, -2 +1, -2. இதான் vertex A. Next focus 4, -2 4, -2. ஃபோக்கஸை நான் எஸ் அப்படின்னு டினோட் பண்ணிக்கிறேன். 4, -2. ஸோ அப்போ எனக்கு பேராபோலா எப்படி வரும்? வெர்டெக்ஸ்லேருந்து ஃபோக்கஸை கவர் பண்ணுற மாதிரி வரும். ஸோ ரைட் சைடு ஓப்பனாக வரும். இந்த மாதிரி தான் பேராபோலா வரும். பேராபோலா, ஹைபர்போலா, எலிப்ஸ் எல்லா இதுலேயுமே எப்போதுமே ஃபோக்கஸ் சென்டர், ஃபோக்கஸ் வெர்டெக்ஸ் எல்லாமே சேம் லைனில் தான் இருக்கும். ஸோ இந்த லைனில் தான் எனக்கு இருக்குது. ஸோ இப்போ எனக்கு பாருங்கள், இதுதான் வெர்டெக்ஸ். வெர்டெக்ஸை தான் நான் h, k அப்படின்னு எடுப்பேன். h, k not is equal to 0, 0.
இது ஆரிஜின் இல்லை. ஸோ ஹச் ஒரு வேல்யூ கே ஒரு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ ஹச் ஒரு வேல்யூ கே ஒரு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. ரைட் சைடு ஓப்பன் பேராபோலா அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் பேராபோலா என்ன? Here the equation of parabola. Equation of parabola is இந்த பேராபோலாவோட ஈக்குவேஷன் என்ன ஃபார்மேட்டில் இருக்கும்? y minus k the whole square is equal to 4a into x minus h. So y placeல y minus k இருக்கும், x placeல x minus h இருக்கும். Here h, kங்கிறது 1, minus 2. Here h, k வேல்யூங்கிறது 1, minus 2. h வேல்யூ k வேல்யூ இருக்குது. அண்ட் a வேல்யூ வேணும். a is equal to என்ன அப்படின்னு பாருங்கள். a is the distance between center, vertex to focus. vertex and focus குள்ள distance தான் a. So here a is equal to vertexங்கிறது 1, minus 2. So 1. focus அப்படிங்கிறது 4, minus 2. So 4. 1க்கும் 4க்குள்ள distance 3 தானே. So here a is equal to 3. a value 3, h, k value 1, minus 2. ஸோ இந்த ரெண்டு வேல்யூமே இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு ஈக்குவேஷன் ஆஃப் பேராபோலா கிடைக்கும். ஸோ விச் இம்ப்ளைஸ் y minus k value minus 2 the whole square is equal to 4a value 3 into x minus h value 1. So which implies y minus minus plus 2 the whole square is equal to 12 into x minus 1. a plus b the whole square formula படி expand பண்ணலாமா? So y square plus 4y plus 4 is equal to 12x minus 12. 12 உள்ள மல்டிபிள் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் எல்லா டைமே நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரேன். y square plus 4y plus 4 minus 12x plus 12 is equal to 0. Next the equation is y square plus 4y x term minus 12x plus 4 plus 12 plus 16 is equal to 0, which is the equation of parabola. So this parabola equation whose vertex is 1, minus 2 and focus is 4, minus 2. So first diagram represent பண்ணிட்டு தான் நான் equation வந்து ஃபார்ம் பண்ணணும். Subdivision 4, end points of lattice rectum 4, minus 8 and 4, 8. ஸோ லேட்டஸ்ட் ரெக்டமோட எண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம பேராபோலாவோட ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஸோ லேட்டஸ்ட் ரெக்டமோட லென்த்து எல் அண்ட் எல் டேஸ் நாம் எடுத்துக்கிறோம். ஸோ இதை நான் கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். ஸோ நமக்கு லேட்டஸ்ட் ரெக்டமோட லென்த் என்ன கொடுத்துருக்காங்க? 4, plus 8 இது எல். 4, minus 8 இது L dash. ஸோ இது வந்து ஃபோக்கஸ். ஸோ ஃபோக்கஸ் வந்து எனக்கு எங்கே இருக்கும்? இந்த இடத்துல தான் இருக்கும். ஃபோக்கஸ் இங்கே தான் இருக்கும். ஏன்னா ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகிற லைனை தான் நான் என்னன்னு சொல்லுவேன்? லேட்டஸ்ட் ரெக்டம் அப்படின்னு சொல்லுவேன். இந்த லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து பேராபோலாவை டச் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ பேராபோலா எனக்கு 2 டைப்ஸாக இருக்க சான்ஸ் இருக்குது. சப்போஸ் இங்கே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்கலாம். இது ஒரு பேராபோலாவாக இருக்கலாம். சரியா? ஆர் என்ன மாதிரி இருக்கலாம் அப்படின்னா, சப்போஸ் வெர்டெக்ஸ் இங்கே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு லெஃப்ட் சைடு ஓப்பன் பேராபோலாவும் இருக்க சான்ஸ் இருக்குது. இப்படி ஒரு பேராபோலா இந்த ப்ளூ கலரில் எழுதியிருக்கேன், இப்படி ஒரு பேராபோலா இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இந்த பிளாக் கலரில் வரைஞ்சிருக்கேன்னா இப்படி ஒரு பேராபோலா இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ தேர் ஆர் 2 types, 2 chances, 2 possibilities. ஸோ 2 possibilities இருக்குது. 2 possibilitiesல இருக்க பேராபோலாக்கும் நான் ஈக்குவேஷன் என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிறது காமன் கான்செப்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்ட் ரெக்டமோட எண்ட் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த பேராபோலாவாக இருக்கலாம் ஆர் இந்த பேராபோலாவாக இருக்கலாம். ஸோ இந்த பேராபோலாவாக இருந்துச்சுன்னா வெர்டெக்ஸ் ஏ 0, 0. ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் இந்த பேராபோலாவை எடுத்து அதோட ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு சப்போஸ் பேராபோலா இதுன்னு வச்சுக்கோங்க. இதான் ஃபோக்கஸ்.
ஸோ ஃபோக்கஸில் எங்கிட்ட ஃபோக்கஸ் வழியாக பார்த்துச்சா லைனு தான் எல் 4,8 அண்ட் எல் டேஷ் 4,-8 அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுறோம். ஸோ த டிஸ்டன்ஸ் இதான் வெர்டெக்ஸ், இதான் ஃபோக்கஸ். ஸோ வெர்டெக்ஸ் வந்து ஆரிஜினில் எடுத்திருக்கோம் 0,0. ஃபோக்கஸ் என்னவாக இருக்கும்? த டிஸ்டன்ஸ் பிட்வீன் வெர்டெக்ஸ் டு ஃபோக்கஸ் இஸ் ஏ. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு இந்த பாயிண்ட் என்னவாக இருக்கும்? ஆக்சுவலாக இது 4,8, இது 4,-8னா இந்த பாயிண்ட் 4,0 அப்படி தானே இருக்கும். ஏன்னா ஃபோக்கஸ் வழியாக தான் பாஸ் ஆகுது. இது 4,8, இது 4,-8னா இது 4,0. ஸோ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் வெர்டெக்ஸ் டு ஃபோக்கஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 4. ஹியர் ஏ வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ இது ஒரு ரைட் சைடு ஓப்பன் பேராபோலா. இந்த பேராபோலாவோட ஈக்குவேஷன் என்ன? ஈக்குவேஷன் ஆஃப் திஸ் பேராபோலா ஈக்குவேஷன் ஆஃப் பேராபோலா ரைட் சைடு ஓப்பனாக இருக்கிற பேராபோலாவோட ஈக்குவேஷன் y² இஸ் ஈக்குவல் டு 4ax. y² இஸ் ஈக்குவல் டு 4ax. ஹியர் ஏ வேல்யூ மட்டும் தான் நமக்கு தெரியணும். a இஸ் ஈக்குவல் டு 4ன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டிஸ்டன்ஸ் பிட்வீன் வெர்டெக்ஸ் டு ஃபோக்கஸ் இஸ் a. ஸோ a இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஹியர் எனக்கு ஈக்குவேஷன் என்ன ஆகிடும்? which implies y² is equal to 4 into a value 4 into x, which implies y² is equal to 16x. Therefore y² minus 16x is equal to 0, which is the equation of parabola in first case. So case 1 தான் நமக்கு இப்போ parabola equation நாம கண்டுபிடிச்சிருக்கோம். So one more case இருக்கு. ஆர் அந்த பேராபோலா எப்படி இருக்கலாம்? இந்த ப்ளூ கலரில் நான் வரைஞ்சிருக்கேன்னா இந்த பேராபோலாக இருக்கலாம். சப்போஸ் பேராபோலா அப்படி இருந்துச்சுன்னா அந்த பேராபோலாவோட ஈக்குவேஷன் 2. அதாவது கேஸ் 2. ஸோ அப்போ எனக்கு அந்த பேராபோலா எப்படி வரும் அப்படின்னு பாருங்கள். இங்கேருந்து வரும். ஸோ இங்கே தான் ஃபோக்கஸ் இருக்குது. ஸோ பேராபோலா சப்போஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் எல் டேஷ். எல்லுங்கிறது 4,8, எல் டேஷுங்கிறது 4,-8. ஓகேவா? ஸோ இதுதான் லேட்டஸ்ட் ரெக்டம். ஸோ அப்போ இந்த பாயிண்ட் என்னவாக இருக்கும்? இது 4,8, இது 4,-8னா ஃபோக்கஸ் 4,0 தான் இருக்கும். பட் இங்கே வெர்டெக்ஸ் வந்து 0,0 வராது. ஒன் மோர் பாயிண்ட் ஏங்கிறது h,k அப்படிங்கிற வேறு ஒரு பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த பாயிண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஆக்சுவலாக நமக்கு எப்படி இருக்கும்? இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் வெர்டெக்ஸ் டு ஃபோக்கஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் வெர்டெக்ஸ் டு ஃபோக்கஸ் 4. ஸோ அப்போ இது 4,0 அப்படின்னா இங்கே என்னவாக இருக்கும்? இது வந்து 8,0 இருக்கும். ஓகேவா? நாம் இங்கே தான் பார்த்தோம் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் வெர்டெக்ஸ் டு ஃபோக்கஸ். ஃபோக்கஸ்க்கு வெர்டெக்ஸ்க்கு உள்ள டிஸ்டன்ஸ் நமக்கு என்னன்னு தெரியும்? 4 அப்படின்னு தெரியும். ஸோ a இஸ் ஈக்குவல் டு 4 அப்படிங்கிறதுனால இங்கேருந்து இங்கே உள்ள பாயிண்ட் 4,0 இருக்கும். நெக்ஸ்ட் அகெயின் a இஸ் ஈக்குவல் டு 0னா இங்கேருந்து 4 அப்படின்னா இது 8,0 இருக்கும் இந்த பாயிண்ட். ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து 8,0 இந்த பாயிண்ட். ஸோ ஹியர் ஆல்சோ a இஸ் ஈக்குவல் டு 4. டிஸ்டன்ஸ் வெர்டெக்ஸுக்கும் ஃபோக்கஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ் 4. ஸோ பட் இங்கே வந்து லெஃப்ட் சைடு ஓப்பன் பேராபோலாவாக இருக்குது. ப்ளஸ் h,kங்கிற பாயிண்ட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. 0,0 ஆரிஜின் இல்லாமல் 8,0 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுது. தென் த ஈக்குவேஷன் ஆஃப் பேராபோலா. இந்த பேராபோலாவோட ஈக்குவேஷன் ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஈக்குவேஷன் ஆஃப் திஸ் பேராபோலா. இந்த பேராபோலாவோட ஈக்குவேஷன் லெஃப்ட் சைடு ஓப்பன்னாலே y² இஸ் ஈக்குவல் டு -4ax. பட் இங்கே வந்து h,k எக்ஸிஸ்ட் ஆகுதா? ஸோ y minus k the whole square is equal to -4a into x minus h. ஸோ இதுதான் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்மேட். ஸோ இதில் a வேல்யூ நமக்கு தெரியும். a is equal to 4. a வேல்யூ நமக்கு தெரியுமா? ஸோ a is equal to 4. h,kயோட வேல்யூ நமக்கு தெரியும். h,kங்கிறது வெர்டெக்ஸ் ஹியர் என்ன? 8,0. ஸோ அப்போ h,k is equal to 8,0. ஸோ a வேல்யூ h,k வேல்யூ இருக்குது. நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? which implies
y minus k value 0 வா whole square is equal to minus 4 a value 4 into x minus hங்கிறது 8. So which implies y minus 0 the whole square na y square எழுதிக்கலாமா is equal to minus 16. 4 4 are 6 na minus 16 into x minus 8. So minus 16 into x minus 8 கிடைக்குதா. So next y square is equal to minus 16x minus minus plus 16 into 8 128. So in the equation left hand side வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க என்ன வரும் y square plus 16x minus 128 is equal to 0, which is the required equation of parabola in second case. So second case la idha equation, first case la idha equation. So இந்த ரெண்டு கேஸ்ல எப்படினாலும் நமக்கு parabola இருக்கலாம் அவங்க கொடுத்திருக்க கண்டிஷன்ல. So அந்த ரெண்டு கேஸ்லயுமே parabola ஓட ஈக்குவேஷன் நாம ஃபார்ம் பண்ணிட்டோம்.